ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக. ஆமென். இன்னைக்கு முழு உலகத்திலும் அநேக திருச்சபைகளிலே அநேக மக்கள் சிலுவையை தியானிப்பதும் சிலுவை சிந்தித்துக் கொண்டிருப்பதும் வழக்கம். எனக்கு இந்த காலை நேரத்திலே ஞாபகப்படுகிற வசனத்தை பதிவு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். அடிக்கடி நாம் பேசுகிற, மனப்பாடமாய் சொல்லுகிற, சிறுவதையில் கற்றுக்கொண்ட நல்ல வசனம். பொதுவாக புதிய ஏற்பாட்டில் அதை புதிய ஏற்பாட்டின் திறவுகோல் என்று சொல்வார்கள். ஒரு பெரிய வீடு, 4-5 பெட்ரூம், ஒரு பெரிய டைனிங் ஹால், ஸ்டோர் ரூம், எல்லா வசதிகளும் இருக்கிற ஒரு ரூமுக்கு மெயினில் ஒரு சாவி இருக்கும். அந்த மெயினில் ஒரு சாவியை திறந்து தான் உள்ளே போவோம். மற்ற சாவியெல்லாம் அங்கங்கே வச்சுருப்போம். ஒரு திறவுகோல், ஒரு முழு புதிய ஏற்பாட்டுக்கும் திறவுகோல் வசனம் யோவான் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 16ஆம் வசனம். தேவன் தம்முடைய ஒரே பெயரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இயேசு கிறிஸ்து தம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு தந்ததினால், சிலுவையில் ஒப்பு கொடுத்ததினால், மரிக்க ஒப்பு கொடுத்ததினால் நம்ம மேலே அவர் அன்பு வைத்தார் என்று வாசிக்கிறோம். நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பை அவர் வழங்க பண்ணினார். ஒரு முறை அமெரிக்க ஐக்கிய தேசத்திலே நல்ல சிறு பிள்ளை ஒருத்தி தன் தகப்பனோடு நடந்து கொண்டிருந்தாள். அப்பொழுது ஜன்னலில் தொங்கப்பட்டிருக்கிற நட்சத்திரத்தை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாள். என் பேரனும் கேட்பாடிக்கிட்டு, ஏன், எதுக்கு, யார், எப்படி, எங்கே, எப்போ அப்படின்லாம் கேட்பாங்க. சிறு பிள்ளைகள் வளர்ந்து வரும்போது, நாலேஜ் வளரும்போது, அறிவு வளரும்போது அவர்கள் கேள்வி கேட்பது வழக்கம். நாம் பதில் சொல்லியாக வேண்டும். சரியான பதில் சொல்லுங்கள், தெரியாவிட்டால் பிற்பாடு சொல்லுகிறேன் என்று சொல்லுங்கள். கேட்பாங்க. தகப்பன் சொன்னார், இது இராணுவ வீரருடைய வீடாக இருக்கும். ஒருவேளை இந்த இராணுவ வீரருடைய மகன் மரித்து போயிருந்தால் அந்த தகப்பன் நினைவுறும் பொருட்டு அந்த நட்சத்திரத்தை வீட்டில் தொங்க விட்டிருப்பார் என்று சொல்லி போனார். மாலை பொழுதானது. அவள் தன் வீட்டுக்கு வந்தால் இதையே அவள் சிந்தித்துக் கொண்டிருந்தாள். நல்ல வளரும் பருவம். மாலை நேரத்திலே ஜன்னலின் அழகை அவள் பார்த்து கொண்டிருந்தபோது வானங்கள் நட்சத்திரங்களால் ஜொலித்துக் கொண்டிருந்தது. தன் தகப்பனை பார்த்து கேட்டாள், அப்பா, நட்சத்திரத்தை பாருங்கள், இந்த அழகா இருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் ஒப்பு கொடுத்ததனால்தான் நட்சத்திரங்கள் ஜொலிக்கிறதா என்று ஒரு கேள்வி கேட்டாள். சின்ன பிள்ளைகள் எத்தனை புத்தி கூர்மை! உண்மைதான். உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒரு மெய்யான ஒளி இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அவரை தந்தருளினார். நம்முடைய கைகள் செய்த பாவத்திற்காய் கைகளில் ஆணி, நம்முடைய கால்கள் செய்த பாவத்திற்காய் கால்களில் ஆணி, மெய், வாய், கண், மூக்கு, செவி செய்த பாவத்திற்காய் தலையில முட்கிரணம் சூட்டப்பட்டார் நமக்காகத்தான். ஹல்லேலூயா. அந்த இயேசுவை நம்பி, இயேசுவை விசுவாசித்து, இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள். அவர் நம்முடைய துக்கத்தை சிலுவையில் சுமந்தார், அக்கிரமத்தை சிலுவையில் சுமந்தார், பாவத்தை சிலுவையில் சுமந்தார். இனி சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த இயேசுவை விசுவாசித்து வாழ்க்கையில் முன்னேறுங்கள். கர்த்தர் நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவார். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் ஆண்டவருடைய கிருபை உங்களை தாங்குவதாக. ஆமென். ஜெபிக்கலாமா? தகப்பனே, நாளை பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி தார். பிதாவாகி தேவன் கிறிஸ்துவை தந்ததினால், கிறிஸ்து எங்களுக்காக மரித்ததினால் நித்திய ஜீவனை எங்களுக்கு தந்திருக்கிறீர். சமாதானம், சுகம், பலன் தருகிறீர் என்கிற சிந்தையோடு வாழ உதவி செய்யும். கிருபை கொடுக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை ஆண்டவருடைய கிருபை உங்களை தாங்கட்டும். God bless you. Have a nice day.